ஒரு சின்ன பொருள் வாங்குறதுலேருந்து ஒரு பெரிய லைஃப் டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் மாட்டிட்டு முழிக்கிற ஒரே ஒரு இடம் எது தெரியுமாங்க? சாய்ஸஸ். ஏராளமான சாய்ஸஸ் இருக்கும். ஆனால் இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்களும் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்கள் மகேஷ்குமார். அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 5. ஸோ நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த சினாரியோவில் மாட்டியிருப்போங்க. ஏராளமான சாய்ஸஸ் இருக்கும். பட் இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருப்போம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் எஸ் எனக்கு இது யூஸ் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ரொம்ப சிம்பிள். ட்ரிபிள் இ ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் இ என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுது. ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா அது ஆன்லைனில் பாருங்கள், ஆஃப்லைனில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் பாருங்கள் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மீன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனக்கு இதுதான் வேணும், இது வேணான்ட்டு. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எலிமினேட் தான் பண்ணணும். அதாவது ரெண்டாவது என்ன சொல்ல வருது? எலிமினேட். ஸோ எலிமினேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லிஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 10 ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் 4 இல்லை 3 இல்லை 2 தான் மிச்சம் இருக்கும். இந்த லாஸ்ட் 1 2 இருக்கிறப்ப உங்களுக்கு சூஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மூணாவது தான் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? எது உங்களுக்கு ஹையஸ்ட் பாசிபிள் சப்போர்ட் கொடுக்குதோ அந்த ப்ராடக்ட்டை தான் சூஸ் பண்ணணும். ஸோ மூணாவது இ எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு டெசிஷனோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபிள் இ ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.